வணக்கம். இன்னுமொரு குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டாரண்டோ நேரம் தற்போது 9:02 PM. டாரண்டோவின் காலநிலை -7 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் தி இயர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் சுகாதார சேவையாளர்களின் பற்றாக்குறையை ஒன்டாரியோ மாகாணம் எதிர்கொண்டு வருகின்றது. இதை ஈடுகட்டுவதற்காக சில முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது ஒன்டாரியோ மாகாணம். இதை பற்றி இன்று ஒன்டாரியோ மாகாணத்தின் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து குபெக் மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் குபெக்கில் வசிப்பவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஃபைன் பே பண்ண வேண்டிய நிலைமை கூடிய சீக்கிரமே வரப்போகின்றது என்று குபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகால்ட் இன்று அறிவித்திருந்தார். இதை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து நியூஸ் எடிட்டர் லங்கதாஸ் பத்மநாதன் இன்று பாடசாலைகள் மீண்டும் திறப்பதை பற்றியும் மற்றும் ஒமிக்ரான் தீர்வு பற்றியும் டாக்டர் லாரன்ஸ் லோவுடன் இன்று கலைத்திருந்தார், இன்டர்வியூ எடுத்திருந்தார். ஸோ அந்த கிளிப்பையும் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற இருக்கின்றது. இப்போது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவது டாப் தி இயர் செக்மெண்ட். இதில் நான் முன்பே கூறிய மாதிரி பார்க்க இருப்பது இன்று ஒன்டாரியோ மாகாணத்தின் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் குறிப்பிட்ட விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் சுகாதார சேவையாளர்களின் பற்றாக்குறையை இந்த மாகாணம் எதிர்கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக இன்று ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் அறிவித்திருந்தார், இன்டர்நேஷ்னலி எஜுகேட்டட் ஆன நர்சஸ், ஸோ வேறு நாடுகளில் குவாலிஃபைட் ஆன நர்சஸ் வந்து கனடாவில் ரீகுவாலிஃபை பண்ணாத நர்சஸ் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒன்டாரியோவில் இருக்கின்ற மருத்துவமனைகள் மற்றும் பராமரிப்பு இல்லங்களில் பணியாற்றலாம் என தெரிவித்திருக்கின்றார். ஸோ இந்த அறிவித்தல் வந்ததுக்கு பிறகு ஒன்டாரியோ மாகாணத்தில் ஆல்மோஸ்ட் 1000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கின்றது. அண்ட் இந்த அப்ளிகேஷன் காரணமாக வருகின்ற சில வாரங்களில் வந்து இன்டர்நேஷ்னலி குவாலிஃபைடு நர்சஸ் வந்து ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கின்ற மருத்துவமனைகள் மற்றும் பராமரிப்பு இல்லங்களில் பணியாற்றலாம் என கருதப்படுகின்றது. அண்ட் சில கிழமைகளிலே இவர்கள் வந்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதை பற்றி இன்று ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் தெரிவித்த விடயங்களை பார்க்கலாம். Throughout the pandemic, Matt, alongside our hospital leadership, have worked seamlessly to ensure our hospitals function as a single connected resource, ensuring no capacity or resource goes untapped as we continue to respond to COVID-19. Their efforts have ensured both COVID and non-COVID patients alike have continued to receive safe, high-quality care across the province, even in the darkest of times. So thank you, Matt, for your continued leadership. As you know, last week, in response to the highly transmissible Omicron variant, Ontario introduced a number of public health measures to curb transmission and prevent our hospitals from becoming overwhelmed. This includes delaying non-urgent and non-emergent surgeries. These were very difficult decisions, especially nearly 2 years into the pandemic, but necessary ones in order to adapt to the arrival of the Omicron variant. But what has not changed is our cautious approach. Our government has continued to make critical investments in our hospital and health workforce to ensure patients can continue to access the health care they need when they need it. Today, I'm pleased to announce that our government is collaborating with Ontario Health and the College of Nurses of Ontario to deploy internationally educated nurses to hospitals and long-term care homes in need of staffing support. Through this initiative, these nurses who have applied for registration with the CNO to practice in Ontario
will have the opportunity to meet their application requirements by working in healthcare settings under the supervision of a regulated healthcare provider. More than 1,200 applicants have already expressed interest in participating, and the matching process with hospitals is expected to begin later this week. Expanding opportunities for internationally educated nurses is just one more way Ontario is bolstering its healthcare workforce. We've also invested $5.1 billion to add 3,100 additional care beds to our healthcare system for a total of approximately 17,000 medical surgical beds. Through other ongoing investments, the province now has a total of nearly 2,500 intensive care unit beds. And while there is still capacity in the system for both pediatric and adult beds. Since the start of the pandemic in March 2020, we have also launched emergency programs that have added over 6,700 healthcare professionals to the system, including acute care settings, long-term care homes, and home and community care settings. These programs will also provide hospitals with the capacity to add another 6,000 additional providers to high-need hospitals to support staffing pressures due to COVID-19 by March 31st, 2022, including the deployment of nursing students and other healthcare providers in training. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Welcome back. Good evening, Canada நிகழ்ச்சியின் sponsor Home Life Future Reality Inc. செல்வா வெற்றிவேல். ஒன்டாரியோ மாகாணத்தின் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் இன்று பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் என்னவென்றால், ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கோவிட் தொற்றுக்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதை ஈடுபடுத்துவதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அனைத்திலும் ஒன்டாரியோ மாகாணம் ஈடுபட்டு வருகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். இதில் ஒரு முயற்சி தான் ஒன்டாரியோ ஹெல்த் அண்ட் காலேஜ் ஆஃப் நர்சஸ் ஆஃப் ஒன்டாரியோவுடன் கொலாபரேட் பண்ணி இன்டர்நேஷ்னலி ட்ரெயின்ட் நர்சஸை ஒன்டாரியோ மாகாணத்தில் ஒர்க் பண்ண வைக்கிறது ஒரு முயற்சியாக இவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த முயற்சியின் மூலமாக தாமதப்படுத்தி வருகின்ற ஹெல்த் கேர் சர்வீசஸ் அனைத்தும் ஒன் டைமுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் சர்வீஸ் எல்லாமே ஆன் டைமுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோ மாகாணத்தில் இன்று கோவிட் தொற்றுக்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்து இன்று அதிகமாக கோவிட் அட்மிஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. 80 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் கோவிட் காரணமாக என்பது இன்று வெளிவந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் சிச்சுவேஷன் காரணமாக சில விடயங்கள் தாமதப்படுத்த வந்திருக்கின்றது. அதில் சில விடயங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், நான் அர்ஜென்ட் சர்ஜரிஸ் எல்லாம் 3 வீக்ஸாக டிலே பண்ணப்பட்டிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த இடைநிறுத்தம் கோவிட் சிச்சுவேஷனை மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு ஹெல்ப் பண்ணும் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ நேரம் 9:11 p.m. and good evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க். செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது குபெக் மாகாணத்தில் இடம்பெறுகின்ற விடயங்கள் பற்றித்தான். குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு இன்று குபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகால்ட் அறிவித்திருக்கின்றார். அதாவது குபெக் மாகாணத்தில் வசிப்பவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வருகின்ற சில வாரங்களில் ஃபைன் கட்ட வேண்டி வரலாம் என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஃபீஸும் குபெக் மாகாணத்தில் வசிப்பவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கட்ட வேண்டி வரும். காரணம் என்னத்துக்காக என்று பார்த்தோம் என்றால், சுகாதார செலவுகளை கவர் பண்ணுறதுக்காக இவர்கள் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பே பண்ண வேண்டி வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஃபீ இந்த கட்டணம்
வேலிட் மெடிக்கல் ரீசன் இருந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து பே பண்ண தேவையில்லை என்பதும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. Premier of Quebec François Legault வந்து குறிப்பிட்ட விடயங்கள் வந்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு ரூல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்றால், மோஸ்ட்லி நாங்கள் மருத்துவமனைகளை பார்க்கும்போது அங்கே அட்மிட் பண்ணப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை வந்து 50% மேல்பட்டவர்கள் வந்து அவர்களுடைய கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தான் வந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அண்ட் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்களின் எண்ணிக்கை 10% குறைவாகவே இருக்கின்றது. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸில் 50% மேல் அவர்கள் தான் அட்மிட் பண்ணப்படுகின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை பற்றி குபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகால்ட் இன்று எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். First, I would like to thank Dr. Arruda, who resigned yesterday. For 22 months, he has given everything to protect Quebecers against the virus. Dr. Arruda, on behalf of all Quebecers, thank you. Dr. Boileau has agreed to replace him as interim director. I would also like to thank him for taking on this responsibility. We continue to see an increase in hospitalization in Quebec. Our biggest challenge right now is finding enough health workers. We estimate that in the next weeks, we'll need 1,000 additional workers for hospitals and 1,500 for CHSLDs. We're working closely with union leaders to find solutions. For CHSLDs, the situation is difficult, but it doesn't compare to what we saw during the first wave. We have a lot more workers and almost all residents now have their 3 doses. The vaccine is the key to fight the virus. This is why we're looking for a health contribution for adults who refuse to be vaccinated for non-medical reasons. Those who refuse to receive their first dose in the coming weeks will have to pay a new health contribution. I know the situation is tough, but we can get through this together. We need to focus our efforts on 2 things: getting the first, second, and third doses of vaccine, and reducing our contacts, especially with older people. So I'm counting on you all. Thank you. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், செல்வா வெற்றிவேல். வருகின்ற சனிக்கிழமை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது.
இந்த நிகழ்ச்சியில் என்னத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ண போகின்றோம் என்று பார்த்தோம் என்றால் மென்டல் ஹெல்த். கோவிட் டைம்ஸால் மென்டல் ஹெல்த் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. யங் பீப்புள் தொடங்கி ஓல்டர் ஜெனரேஷன் மட்டும் மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலைமையினால். இதை பற்றி கலைப்பதற்கு ஐசி இனிஷியேட்டிவில் இருந்து கஜானி வேலாயுதம் எங்களுடன் இணைந்து கொள்ளப் போகின்றார் வருகின்ற சனிக்கிழமை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி. உங்களுக்கு மென்டல் ஹெல்த் பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைக்கலாம். அதற்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-033. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். குபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகால்ட் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றித்தான் பார்த்திருந்தோம். அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால் குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஃபைன் கட்ட வேண்டி வருகின்ற சில கிழமைகளில் என்று தெரிவித்திருந்தார். இதற்கான காரணம் என்னவென்றால் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் ஐசியூ பேஷண்ட்ஸாக அனுமதிக்கப்படுபவர்களில் 50% மேலானவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த ஒரு கட்டணம் வந்து அமலுக்கு வர இருக்கின்றது வருகின்ற சில கிழமைகளில். குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்று 8710 புதிய தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 62 இறப்புகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 12028 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் வந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அதாவது சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் குபெக் வந்து பதவி விலகியுள்ளார். டாக்டர் அருடா வந்து பதவி விலகியுள்ளார். இவரை தொடர்ந்து பதவி ஏற்க உள்ளார் டாக்டர் லூக் பொய்லு என்பவர் குபெக் மாகாணத்தின் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இன்றையிலிருந்து பதவி ஏற்றுக்கொள்வார் என்பதும் புதிதாக வெளிவந்துள்ள செய்தி. டொரண்டோ நேரம் 9:19 PM. அத்துடன் நாங்கள் இப்போது பார்க்க இருப்பது தடுப்பூசிகள். 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள நிறைய பேர் புக் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாமல் சில பேர் தேடிக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போது சொல்ல போகிறேன். ஸோ மெல்பர்ன் கிறிஸ்டியன் அசம்பிளி என்கின்ற இடத்தில் 6705 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்றது. இங்கே 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த லொக்கேஷனில் மொடர்னா பூஸ்டர் ஷாட்ஸை வந்து அளித்து வருகின்றார்கள். ஜனவரி 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 25, 26ஆம் தேதிகளில் 9 மணி தொடக்கம் 5 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய தடுப்பூசிகளை 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பூஸ்டர் ஷாட்ஸ் 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பாடசாலைகள் மீண்டும் திறப்பதை பற்றியும் ஒமிக்ரான் வேரியண்ட் பற்றியும் இன்று நியூஸ் எடிட்டர் லங்கதாஸ் பத்மநாதன் இன்டர்வியூ பண்ணியிருந்தார். ஹெட் ஆஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இன் பீல. இவர் வந்து டாக்டர் லாரன்ஸ் லா வந்து இதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றித்தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அண்மைய காலமாக கோவிட் தொற்று அதனோடு தொடர்புடைய பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக இருக்கின்றன. இந்த விடயங்கள் குறித்து பேசுவதற்காக எங்களோடு பீல் பிராந்தியத்தின் சுகாதார மருத்துவ அதிகாரியாக பணியாற்றுகின்ற டாக்டர் லாரன்ஸ் லோ இணைந்து கொள்கிறார். நேரடியாக எமக்காக பிரத்யேகமாக இணைந்து கொள்கிறார். அவரோடு பேசி இன்றைய நிலையிலே இந்த கோவிட் தொற்று குறித்தும் குறிப்பாக பீல் பிராந்தியத்தினுடைய இன்றைய நிலை குறித்தும் நாங்கள் பேச போகிறோம். Dr. Low, thanks for joining us. Thanks for having me, Lankas. So obviously, COVID has been the topic of discussion throughout the world right now. As we stand today in Peel, how are the numbers looking? What are your major concerns right now? At this time in the region of Peel, as with throughout the province of Ontario, we are seeing widespread transmission of the Omicron variant. The Omicron variant was first detected in South Africa just a few months ago, but has spread pretty much worldwide. And it is a much more transmissible variant of the COVID-19 virus, which means that it spreads very quickly.
And what this means now in Peel as well as in Ontario is that we have shifted our approach. The focus is less about trying to avoid infection because we know that it is so widespread, but it is really about trying to prevent people from having severe outcomes going to hospital. And one of the best ways people can make sure that they are staying safe through this, in addition to obviously staying home when they're sick and wearing a mask, is to get vaccinated. We know that 2 doses are very good for severe illness, and 3 doses, especially if you're older, can be extremely helpful with this virus now circulating widely in our community. Talking about vaccination, obviously, children vaccination has been a big topic recently. How safe is it for children to be vaccinated? And also, there are some parents who are a little hesitant in this. My kids are not going to school; they're studying from home. I'm going to wait it out a bit. That has been something that we're hearing from our listeners throughout. How safe is it for parents to have their children vaccinated right now? We're very fortunate that there is a vaccine that is safe and effective to protect our children against COVID-19 infection, and especially for our children 5 to 11 or our youth who are aged 12 to 17. As a parent myself, I like to think of this as peace of mind. Ultimately, first and foremost, it is protecting our children against this viral infection. And we do know that while many children will have a mild course of illness, some of them do have rare and severe outcomes, inflammatory syndromes. Some of them may end up in hospital, as with any other respiratory illness. Particularly, I remember once I had to take one of my daughters to the hospital for croup. And just the sheer panic and anxiety of seeing them struggle to breathe, having difficulties, etc. The vaccine helps to reduce the risk of those severe outcomes, and in that sense gives a bit of peace of mind. I think the other thing that it gives peace of mind around is also peace of mind in interactions. We do know that the vaccine can help to reduce the risk of transmission. It doesn't eliminate it altogether, but it can help to reduce. And so certainly if your children are playing with grandparents or with uncles, aunts, families, and friends that might be maybe even having less protection, or they might have immune system, compromise. It might be. It gives you a bit more peace of mind as in those family interactions, and especially as the children return to in-person learning as well. So our recommendation is that our children, certainly get vaccinated. I know I got mine vaccinated pretty much the night that it opened for children 5 to 11, just so I could get that peace of mind and protection for my kids. Talking about interaction for children, schools are starting back on Monday in Ontario. Your thoughts on this? I know you were one of the earlier one in the early days who was advocating for schools to be closed during the first wave. Now the Ford government has announced that schools are starting on Monday. Your thoughts on this? How confident are you with this process? So the same principles that I used to make my decision around school closures in April are the same principles that I'm using to support the reopening at this point in time. We have to understand, of course, this is a different context and a different variant. Back in April, we were largely unvaccinated. Many people were still susceptible, and our ability to control the spread of the Alpha variant in school settings with vaccination was limited because we just didn't have the supply. Now we're in a situation where most of the population is vaccinated. Our teachers, a lot of school staff have received 2 doses, some of the older ones with 3, and we know that many of our youth and children are getting vaccinated as well. And we have the Omicron variant, which for those that are vaccinated, we know that it is a very mild illness if they do end up being exposed. So at this point, the risk assessment is now tilted differently than it was in April. Having our children out of school certainly has impacts for their well-being, their development, their mental health, their socialization. And so I think if we, and especially in the context where we have widespread Omicron transmission in the community anyway, the reality is whether they're in school or whether they're out and about in the community at home being taken care of, this virus is everywhere, and we're really trying to make sure that the measures in place in school, as well as with the vaccination coverage we've got, they can derive the benefits of in-person learning while minimizing the risk as much as possible, but recognizing that we can't fully eliminate it. So the best place for them to be during this time of widespread transmission is really in school with the measures in place. Talking about the numbers, over the past few weeks, the numbers have been going up.
This is without having PCR access for many, if not most. How concerned are you with this? Is this something that was expected? Are we on the path to seeing a downfall in numbers coming up in the weeks and months ahead? So as has been seen internationally and likely will be repeated here in Ontario, because Omicron is such a transmissible virus, it's a fast burning fire. And so even before Omicron arrived in our community, we know that the testing was always an undercount. It is probably likely an even more significant undercount right now. So when I say something like we have widespread community transmission, it's because everyone should just assume that Omicron is circulating widely in the community. I'm sure many of us throughout the holidays have heard from family and friends who've gotten sick, who've tested positive with COVID-19, even for those who are able to access a test. That's just to give you an idea of how widespread it is. Now, because it is so widespread and because it's spreading so quickly, we know that the fastest fires often tend to burn out the quickest as well, because they tend to run out of fuel very quickly. So I'm hopeful that in the next few weeks, we'll start to see a decrease in the tests that are picking up whatever Omicron is out and about in the community, and our hospitals will follow hopefully 2 to 4 weeks afterwards, and we'll hopefully start to see some light at the end of the tunnel after this surge, mostly because at that point, it's likely not going to be a very novel virus if many people have been exposed to it through either infection or immunization in our community. Finally, early in the days of COVID, hand washing, mask wearing, social distancing, public gathering, those were topics of discussion. Then it became vaccination. How important are the initial step that was recommended for us? The hand washing, the mask wearing, the social distancing. Are we still in a place that those are still as important as it was in early 2020? So in early 2020, those were absolutely critical because we didn't have a vaccine. And those measures, together with contact tracing and outbreak investigation, were how we stopped the spread and we saved lives. Now, at this point in time, vaccination is the foundation and cornerstone, because we know we've got a very safe and effective vaccine for anyone over the age of 5 to help reduce the risk of infection and really diminish the risk of severe outcomes and hospitalizations. We've seen it around the world. And while I'm on this topic, I think I'll also mention, you've got a lot of myths around the vaccine, a lot of people who are wondering if it's safe, effective. We've now delivered almost 10 billion doses of the vaccine worldwide of all the different brands. And, if you have on 10 billion shots, if there was something that was, up with the vaccine, I think you would definitely see it by this point in time, just given the sheer number of individuals who've had it. But instead, what we're seeing is amongst people who are vaccinated, they have a decreased possibility of hospitalization. They have a very decreased possibility of ending up in the intensive care unit. And what this means in the future is that vaccine will still be the cornerstone. Of course, all those other measures you talk about are still critical right now in the midst of this surge, if people just want to limit their risk, especially if they're older and haven't gotten their booster yet, or if they're immune compromised. But I think in the long term, what is likely going to stick around probably in the next flu season and the next respiratory season for the next few years will likely be maybe some masking, definitely a booster, and certainly staying home if you're sick, which maybe you should have been doing that even before COVID-19 came around as well. Thank you, Dr. Loh. Thanks for taking the time out, and we hope to speak to you soon. I hope everyone gets protected with vaccination, and thanks so much, Lankas, for having me. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Welcome back. Good evening. Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Home Life Future Reality Inc. செல்வா வெற்றிவேல். டாக்டர் லோ மற்றும் நியூஸ் எடிட்டர் லங்கதாஸ் பத்மநாதன் மேற்கொண்ட கான்வர்சேஷன் பற்றி பார்த்திருந்தோம். அவர்களுடைய கான்வர்சேஷன் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணிய விடயங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் பாடசாலைகள் மீண்டும் திறப்பதை பற்றியும் மற்றும் ஒமிக்ரான் வேரியன்ட் பற்றியும் கதைத்திருந்தார்கள். இதில் டாக்டர் லோ வந்து எம்பசைஸ் பண்ணியிருந்தார் வேக்சின் வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயம், பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்வதும் மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்திருந்தார். ஸோ 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இல்லாட்டி தடுப்பூசிகளை 1வது 2வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்களும் பெற்றுக்கொள்வது மிகவும் இம்பார்ட்டண்ட். அண்ட் கோவிட் சுச்சுவேஷனில் எங்களை பாதுகாப்பது கோவிட் வேக்சின்ஸாகத்தான் இருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருந்தார். கோவிட் தடுப்பூசிகளை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய தடுப்பூசிகளை மெல்பர்ன் கிறிஸ்டியன் அசம்பிளி லொக்கேஷனுக்கு சென்று இது வந்து 6705 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்டில் வந்து அமைந்திருக்கின்றது. இங்கு சென்று ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 18, 19, 25, 26ஆம் தேதிகளில் 9 மணி தொடக்கம் 9 AM தொடக்கம் 5 PM உங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு வந்து மொடர்னா ஷாட்ஸ் தான் கொடுக்கின்றார்கள். 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து புக் பண்ணணும் நீங்கள் இங்கு போகிறதுக்கு முன்பு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து சேம் விடயத்தை பற்றி தான் கதைக்க போகின்றோம். பாடசாலைகள் பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ ஒன்டாரியோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அறிவித்திருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாடசாலைகளுக்கு அடுத்த கிழமை திரும்பலாம் என்று. இத்துடன் சேர்த்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்றையும் பேக் டு ஸ்கூல் கைடன்ஸ் என்கின்ற ஒரு டாக்குமெண்ட் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார்கள். இதில் அவுட்லைன் பண்ணியிருக்கின்றார்கள் என்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் பாடசாலைகள் தொடங்கிய பின்பு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி என்று. இதில் வந்து ஒரு விடயம் சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. அது என்னவென்றால் இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு விடயம் இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கின்றார்கள் PCR டெஸ்ட் வந்து பாடசாலைகளில் கோவிட் சிம்டம்ஸ் தெரிவிப்பவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் என்று. இது வந்து சர்ச்சையை எழுப்பியிருக்கின்றது. இதை பற்றி மற்ற பாலிட்டிஷியன்ஸ் எல்லோருமே எதிர்கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது பாடசாலைகளில் கோவிட் அறிகுறிகளை காட்டுபவர்களுக்கு மட்டும் ஏன் PCR டெஸ்ட், வீடுகளில் வந்து மாணவர்கள் கோவிட் சிம்டம்ஸ் வந்து காட்டினா அவர்களுக்கும் PCR டெஸ்ட் வந்து தேவைப்படும் என்கின்ற ஒரு சர்ச்சை வந்து எழும்பியுள்ளது. இதை பற்றி ஒன்டாரியோ கவர்மெண்ட் குறிப்பிடும் போது அவர்கள் ஃபோர்ட் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் சிமிலர் கைட்லைன்ஸ் தான் மற்ற மாகாணங்களிலும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று ஃபோர்ட் கவர்மெண்ட் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாளைக்கு வெனஸ்டே எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே இதை பற்றி பேக் டு ஸ்கூல் கைடன்ஸ் பற்றி கதைக்க இருக்கின்றார் செய்தியாளர்களுடன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விடயமும் வெளிவந்திருந்தது. அதாவது GTA ஸ்கூல் போர்ட்ஸ் மற்றும் எலிமெண்ட்ரி டீச்சர் ஃபெடரேஷன் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் அடுத்த கிழமை பாடசாலை தொடங்கும் என்று ஒரு ஃபார்மல் லெட்டர் ஒன்றும் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இதுவும் வந்து இன்று வெளிவந்த விடயங்கள். டொரண்டோ நேரம் தற்போது 9:35 PM. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க். செல்வா வெற்றிவேல். நிகழ்ச்சியில் அடுத்து கரன்சி எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 195.50 ஸ்ரீலங்கன் ருபீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் 61 இந்தியன் ருபீஸாக இருக்கின்றது. நீங்கள் வேறு நாடுகளுக்கு இந்தியா, ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளுக்கு காசு அனுப்ப விரும்பினால் ஸ்கார்போ சன்சிரி சூப்பர் மார்க்கெட்டில் சென்று நீங்கள் வந்து காசு அனுப்பலாம் வேறு நாடுகளில் ஈஸ்ட் பக்கம் வசிப்பவர்கள். அதே மாதிரி பிராம்டன் கொலம்பியா வீடியோ லொக்கேஷனுக்கு சென்று வெஸ்ட் பக்கம் வசிப்பவர்கள் வந்து காசுகளை அனுப்பலாம். இதைத் தொடர்ந்து கரன்சி எப்படி இருக்கின்றது மற்ற நாடுகள் என்று பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 195.50 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது இன்று டொரண்டோ மேயர் ஜான் டோரி எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயம். இவர் ஸ்பீட் கேமரா ப்ரோக்ராமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையவே ஒர்க் போட்டிருக்கின்றார். அண்ட் இந்த ப்ரோக்ராமை வேகமாக விரிவுபடுத்துவதில் ஈடுபட்டு வருகின்றார். ஸோ இப்போது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 50 ஸ்பீட் கேமராஸ் இருக்கின்றது டொரண்டோ நகரத்தில். அடிஷ்னலாக 25 மோர் கேமராஸை வந்து கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஸோ அது வந்து 2022க்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாக. அண்ட் இந்த கேமராஸ் வந்து ஸ்பீட் கேமராஸ் கொண்டு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து நடந்திருக்கின்றது. அதாவது பாடசாலைகள் பக்கத்தில் கார் ஓட்டுநர்கள் வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுகிறார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யூஸ்வலாக ஓவர் ஸ்பீட் பண்ணுறாக்கள் எண்ணிக்கையும் குறைந்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோட ஒரு எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது 36,700 பேர் டிக்கெட்ஸை வந்து பெற்றிருக்கின்றார்கள் 2 மாதத்துக்குள். போன வருஷம் ஜூலைலேருந்து ஆகஸ்டுக்குள் 36,700 பேர் டிக்கெட்ஸை பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் வெளிவந்துள்ளது. இதை அடுத்து கலையரங்கம் தான் பார்க்க இருக்கின்றோம். இன்று கலையரங்கத்தில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு பாடல். உன்னை தேடும் என்கின்ற பாடலை சரிகா நவநாதன் பாடியுள்ளார். மியூசிக் இஸ் பை ஸ்டீவ் கிளிஃப். பார்க்கலாம். வலியும் சுகமும் கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்சம் வலியும் சுகமும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வந்தால் போதும் போதும் கவலை எல்லாம் போகும். மழை அடிக்கும் மழையில் நாம் நனைவோமா, இல்லை சுடும் வெயிலில் குளிர் காய்வோமா, அட உலகை சுற்றிதான் வருவோமா, இல்லை விண்ணை தாண்டித்தான் பரப்போமா. மழை அடிக்கும் மழையில் நாம் நனைவோமா, இல்லை சுடும் வெயிலில் குளிர் காய்வோமா, அட உலகை சுற்றிதான் வருவோமா, இல்லை விண்ணை தாண்டித்தான் பரப்போமா. அடிக்கும் மலையில் நாம் நனைவோம். How do you know this song? What do you mean? She's the one that sent it to me. You sent it to me. You catfished me? உனக்கு தேவைதான், உனக்கு தேவை. குளிர் காய்வோமா, பரப்போமா, குளிர் காய்வோமா, பரப்போமா. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. வெல்கம் பேக். கலையரங்க பகுதியில் சரிகா நவநாதனின் உன்னை தேடும் பாடலை பார்த்தோம். அண்ட் மியூசிக் இஸ் பை ஸ்டீவ் கிளிஃப். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆண்டுதோறும் 100 மில்லியன் தடுப்பூசிகளை பல ஆண்டுகளுக்கு பெறக்கூடிய ஒப்பந்தங்களை கனேடிய அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளது. 65 மில்லியன் ஃபைசர், 35 மில்லியன் மொடர்னா தடுப்பூசிகளை பெறும் ஒப்பந்தங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் குறைந்தது 2024ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கனேடியருக்கும் 2 அல்லது 3 தடுப்பூசிகளை வழங்குவதற்கு போதுமான அளவுகளை கொண்ட கனடா பெறும் தடுப்பூசிகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. தேவை ஏற்படும் போது 3வது அல்லது 4வது தடுப்பூசி கனடாவிடம் உள்ளது என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று கூறினார். கடந்த ஆண்டு கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்கள் 65 மில்லியன் ஃபைசர், 35 மில்லியன் மொடர்னா தடுப்பூசிகளை கனடாவுக்கு இந்த ஆண்டு வழங்குகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் 60 மில்லியன் ஃபைசர், 35 மில்லியன் மொடர்னா தடுப்பூசிகளும் கிடைக்கப்பட உள்ளன. தடுப்பூசி போட மறுக்கும் நபர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்க கியூபெக் முடிவு செய்திருக்கிறது. மருத்துவம் அல்லாத காரணங்களுக்காக கோவிட் தடுப்பூசி போட மறுக்கும் குடியிருப்பாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் இன்று அறிவித்தார். இன்று பிற்பகல் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் இதனை தெரிவித்திருக்கிறார்.
இந்த நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவது குறித்து நிதி அமைச்சருடனும் மாகாண சட்ட ஆலோசகர்களுடனும் மாகாணம் ஆலோசனை நடத்தி வருகிறது. கியூபெக் மாகாணத்தில் தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. பணியாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் மருத்துவமனைகளுக்கு சர்வதேச அளவில் படித்த செவிலியர்களை அனுப்ப ஒன்டாரியோ அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். கோவிட் காரணமாக பணியாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் மருத்துவமனைகளுக்கும் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களுக்கும் சர்வதேச அளவில் படித்த செவிலியர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். 1200க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் எலியட் கூறியுள்ளார். இந்த வார இறுதியில் மருத்துவமனைகளுக்கும் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களுக்கும் இவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று எலியட் மேலும் கூறியுள்ளார். ஒமிக்ரான் பரவலால் ஏற்பட்டுள்ள பணியாளர் பற்றாக்குறைக்கு காரணமாக தாமதம் குறித்து கனடா போஸ்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊழியர்களின் பற்றாக்குறைகளை கனடா போஸ்ட் கையாள்வதால் கனேடியர்கள் அடுத்த சில வாரங்களில் விநியோக தாமதங்களை எதிர்கொள்ளலாம் என கூறப்படுகிறது. வேகமாக மாறி வரும் சூழ்நிலை காரணமாக இந்த நிலை எதிர்கொள்ளப்படுவதாக கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கிறது. தேவையான இடங்களில் தற்காலிக திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் கனேடியர்களுக்கு சேவை செய்யும் செயல்பாடுகளை சரி செய்வதாக ஒரு அறிக்கையில் கனடா போஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறது. கியூபெக் மாகாணத்தின் புதிய பொது சுகாதார இயக்குனர் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளார். கியூபெக் பொது சுகாதார இயக்குனர் கொராசியோ ஆருடா நேற்று பதவி விலகினார். இந்த நிலையில் பொது சுகாதார இடைக்கால இயக்குநராக இன்று லுக் பாய்லோ அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். கோவிட் தொற்று ஆரம்பம் முதல் காலத்தில் கியூபெக் பொது சுகாதார தலைவராக இருந்த டாக்டர் ஆருடா தனது பதவி விலகல் கடிதத்தை முதல்வர் பிரான்சுவா லெகுவார்டிடம் வழங்கினார். தனது பதவி விலகலுக்கு தனது சமீபத்திய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்களை அவர் மேற்கோள் காட்டினார். கடந்த ஜூலை மாதத்துக்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் மனித உரிமை ஆர்வலர்களின் முதல் விமானத்தை கனடா வரவேற்றது. ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான் பெண் தலைவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் கனடாவுக்கு வர உதவுவதாக மத்திய அரசு உறுதியளித்த 6 மாதங்களுக்கு பின்னர் முதல் விமானம் தரையிறங்கியுள்ளது. இன்று மதியம் 250 ஆப்கானிஸ்தான் அகதிகள் வருகை தந்ததாக குடிவரவு அமைச்சர் ஜான் ஃப்ரேசர் தெரிவித்திருக்கின்றார். இவர்களில் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கான சிறப்பு திட்டத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட முதல் 170 பேரும் அடங்குகின்றார்கள். கனடாவில் இதுவரை சுமார் 6750 ஆப்கானிஸ்தான் அகதிகள் குடியமர்த்தப்பட்டுள்ளதாக லிபரல் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Welcome back. Good evening, Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கோவிட் காரணமாக மாறி வரும் விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஒன்டாரியோ அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கின்றார்கள், தற்காலிகமாக ஜி டெஸ்ட்டை எடுத்துக்கொள்பவர்கள் ஜி டெஸ்ட் எவ்வாறு வழமையாக கொடுக்கப்படும், அதில் இருக்கின்ற சில அம்சங்கள் நிறுத்தப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் டைமை ஷார்ட் ஆக்கிறதுக்கு. ஸோ இதில் சில அம்சங்களை நிறுத்துவதன் மூலமாக ஒரு நாளில் எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணலாமோ அதை விட அதிகமாக புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஜி டெஸ்ட்டில் G2 டெஸ்ட்டில் செய்யும்போது பார்க்கிங் அது போன்ற விடயங்கள் கேட்பார்கள். ஸோ G2வில் கேட்கிற விடயங்கள் G டெஸ்ட்டில் கேட்க மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இது இந்த தற்காலிகமான விடயம் ரூல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி மட்டும் தொடரும். கோவிட் சிச்சுவேஷனை பொறுத்து இது நீடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கின்றது என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை நிலவும் காலநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே
7°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 9°C, அதிகுறைந்த வெப்பநிலை 1°C. நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியுடன் இவ்வளவு நேரமாக இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை நிகழ்ச்சி இடம்பெறும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.